காலையில் ஏஞ்ச உடனே டயர்டாக இருக்குப்பா. சரி நம்ம காலையில் ஏஞ்ச உடனே நியூஸ் பார்ப்போம். நியூஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இந்தியன் 3Dயில் புதுசாக அப்கிரேட் வந்துருக்கா பாரா. ஓ அப்போ நம்ம இன்றைக்கி இந்தியன் 3Dயில் இருக்கிற சீட் கோடை பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இந்தியன் 3Dயில் இருக்கிற சீட் கோடை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நான் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க கேம் பிளே உள்ள போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம கேம் பிளே உள்ள போகலாம். ஓகேவா? சரி வாங்க நம்ம ஏறிடலாம். கமான். இதில் பயங்கரமான சூப்பரான கோட்ஸுன்னா இருக்க போது சீட் கோட்னா இருக்க போது மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அல்டிமேட் லைஃப் போட்டுக்கலாம். என்ன ஆயிடுச்சுன்னா அதான். ஓகேவா? அல்டிமேட் லைஃப் ஒன்றும் ஞாபகம் இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பனியனை போடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போடணும். கடுப்பாக இருக்குல்ல, மண்டையில் வெயில் அடிக்குது, அதனால இதுவும் போட்டுக்கலாம். அதனாங்க நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீட் கோட் என்ன போட போனால், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கேடிஎம் போடவே இல்லை. அந்த கேடிஎம் டியூக்கு நான் போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 4-8, அதாவது 4-8 போடணும். 4-8 ஓகேவா? இப்படி போட்டிங்கன்னா 8-8-8-8 அப்படின்னு போட்டிங்கன்னா கேடிஎம் வந்துடும். இது பார்க்க கேடிஎம் மாதிரியாட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடிஎம் இல்லைனா அதான் இதான் கேடிஎம்னு போட்டுருந்துச்சு. நான் என்ன பண்ணிடுது, இதான் கேடிஎம்மு நம்பினா ஆகணும், என்ன பண்ணிடுது. சரி வாங்க நம்ம ரெண்டாவது சீட் கோட் போட்டுடலாம். இது பேர் என்னன்னு தெரியல, இது பேர் டியூக்குன்னு நினைக்கிறேன். டியூக். ஓகே, டியூக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச பைக்கு. டியூக்கு இது செம்ம ஸ்பீடாக போகணுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாங்க இந்த ரெண்டு பைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? சரி வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? இல்லை ஃபஸ்ட்டு சத்தத்தை குறைச்சிக்கிறேன். பார்த்து தம்பி. ஓகே, இப்போ நம்ம இப்போ போயிடலாம். தம்பி. ஓகே, இந்த பைக் பயங்கரமாக போகுது. எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு. ஆனால் அதோட எனக்கு உண்மையான பிடிச்ச பைக்குன்னா கேடிஎம் மட்டும்னா. கேடிஎம் நம்ம ஓட்டி பார்ப்போம். இறங்கடாடா நாங்கள் முட்டிக்கினேன். அதுக்கப்புறம் இல்லை நான் ஒரு பக்கு கூட காமிக்க போகிறேன். அது பயங்கரமாக இருக்க போகுது. சரி வாங்க நம்ம கேடிஎம் எடுத்துக்கலாம். கேடிஎம் எடுத்துக்கணுமா? இப்போ போகலாம். ஓட பார்த்து தம்பி. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். சீக்கிரம். இந்த ஊரை இன்னைக்கு சுட்டிட்டு வரோம்டா. அப்படியே திரும்படா. யாருக்கிட்ட இருறா போடா. சரிங்க வாங்க நம்ம ரெண்டாவது சீட் கோடுக்கு போயிடலாம். இறங்கடா. ஓகே, ரெண்டாவது சீட் கோடுக்கு போயிடலாம். நீங்கள் ரெண்டாவது சீட் கோடுக்கு என்ன பண்ணணுன்னா, இது நம்ம ஊர் வண்டி. அதாவது இப்போ நான் போட்டுட்டு நம்ம ஊர் வண்டி என்னான்னு பாருங்கள். 5599 அப்படின்னு போட்டிங்கன்னா, ஐயோ சாரி, இது நம்ம வண்டி இல்லை. ஸ்பைடர் காப்பாற்றுங்கோ. என் பின்னாடி ஒரு விசித்திரமான ஒரு கொடூர விஷம் உள்ள ஒரு விலங்கு என் பின்னாடி வருகிறது. சாவுடா. என்னடாச்சு? சாவு. தம்பி ஆவ் ஓடுறா. என்னங்க ஆச்சு? என்னை கடிக்கிறாங்க. அவன் பறந்துக்கு வந்து டே தம்பி என் மேலே விட்டு போவான் மாட்டுற. சாவுடா. சாவுடா. டே தம்பி இங்கே என்னங்க ஆச்சு? எனக்கு என்னாச்சு? காப்பாற்றுங்கோ. என் பின்னாடி ஒரு கொடிய விஷம் உள்ள, அதான் என் மண்டை மேலே ஒரு விஷம் உள்ள ஒரு கிருமி இருக்குது. அதை விட்டு நம்ம தப்பிக்கணும். அப்பா தப்பிச்சிட்டோண்டா. எப்படியா தப்பிச்சிட்டோமா? ஓகே, அந்த ஒன்றும் உயிரோடு இருக்குறா. தம்பி மிசைல் இருக்குது. சாவு. வராங்க. இங்கே சாவே மாட்டுறாங்க.
ஏகேமேட்டு போட்டுற வேண்டாம். சாவடா. இது ஸ்பைடர் பாடி ஒரு வண்டு பாடி. ஏன்னா இங்கே பாருங்கள் வண்டு மாதிரியும் இருக்குது ஸ்பைடர் மாதிரியும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இது ஒரு ஸ்பைடர் கோடு. இது நல்லானா இருக்கும். நீங்கள் அல்டிமேட் லைஃப்பில் இல்லைன்னா இது உங்களை கொன்னுடும். ஸோ வாங்க நம்ம ஊர் வண்டி எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் 8370 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோ கொய்யால எப்படி சார் ஆட்டோ சார் வாங்க சார் ஆட்டோ சார் வாங்க சார் வாங்க. கார் ஓட்டியாதீங்க வாடா, ஆட்டோவுக்கு போகலாம். சார் வாங்க சார் ஆட்டோ சார். பிரேக் பையிலையே போடா. ஐயோ என்னடா இப்படி சொல்கிறான். சரி வாங்க நம்ம போகலாம். சீக்கிரம் போ. தம்பி ஆட்டோ கவுருடு. என்னடா ஆட்டோ இப்படி கவுருது. சரி வாங்க நம்ம அது மேலே ஏறி பார்ப்போம். ஆட்டோ என்ன ஸ்பீடாக போடா. மேலே ஏறுறோம். ஏறா தம்பி. நாங்கள் இன்ஜின் பாட்டுனா எல்லாமே தெரியுது. போச்சு. ஐயோ போச்சு. ஆக்சிடெண்ட். டூம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. டிமால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. மோகினி பிசாசு என்னை தூக்கி வெளில வீசிடுச்சு. ஓகேங்க, இதுதான் நான் சொன்ன சீட் கோடு. அப்புறம் நம்ம ஒன்று சீட் பண்ண போகிறோம். ஜெயிலுக்குன்னா போக போகிறோம். நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம். அந்த ஸ்பைடரை கொன்னுட்டோம்ல, அதனால் நம்மளை ஜெயிலில் போட போகிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இப்போ பாருங்கள். சாவு. தம்பி. ஓ மை காட். போச்சு. ஓப்போ மூக்கில் அடி வாங்கிட்டான்டா. ஓப்போ டேய் ஆட்டோ ஒரு இன்ஜின் பாட்டு. ஐயோ என்னது இது? ஆட்டோ தலைகீழ இருக்கு. எப்பா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஓடுறா ஓடே. சரி வாங்க நம்ம நடந்தே இது ஆட்டோக்கு போயிடலாம். அப்புறம் இங்கே பாருங்களா, என்னது இது? ஏர்போர்ட்டே ஒரு வித்தியாசமாக மாறிடுச்சு. நான் அப்புறமா காமிக்கிறேன். யாரா அவன்? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரான். நான் போலீஸ் கேஸ் ஆகிட்டியா? சரி வாங்க நம்ம இவனுக்கு கொஞ்சம் வணக்கத்தை போட்டு வருவோம். முன்னாடி இவன் இருந்தானான்னு தெரில. சரி வணக்கம்பா. வணக்கம் என் வணக்கம் கால் வணக்கம். ஓகே இப்போ இவன்கிட்ட பேசலாம். நான் தம்ப நல்லா இருக்கே சாப்பிட்டியா? ஓகேவா? இவன் அப்புறம் ஒருத்தன் ஜெயில் உள்ளே இருக்கான்ல, இந்த ஜெயில் உள்ளே யாராலையும் போக முடியாது, என்னால் கூட போக முடியாது. இப்போ போய் காமிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? லைக் கண்டிப்பாக பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் நாயை கூப்பிட போகிறேன். அதுக்கு நீங்கள் 600 போட்டிங்கன்னா, அதாவது 60 போட்டிங்கன்னா வந்துடும். 600 போட்டிங்கன்னா வந்துடும். அது மேலே அப்படியே ஏறிடுங்க. எந்த பொசிஷனில் ஏறுறீங்கன்னு பார்த்துட்டு ஏறுங்க. சரி இப்போ நேராக போய் அந்த ஜெயில்கிட்ட இவன் இறங்குவான்ல, அந்த பொசிஷனில் ஜெயில்கிட்ட நில்லுங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போகிறீங்களா? நான் பண்ணுற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்போனா உங்களுக்கு வரும். ஓகேவா? நாய் மேலே ஏற முடியலான்னு பார்த்துட்டு இப்போ நான் இங்கே நின்ட்டேன். நான் ஒட்டுக்கா நின்ட்டேன். இப்போ நான் இறங்குறேன் பாருங்க. ஐயோ என்னை போலீஸ் பிடிச்சி விட்டாங்க. போச்சு, நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன். உர்றா அரோனா நம்மளால இப்போ போகவே முடியாது. என்ன தம்பி சாப்பிட்டியா? என்ன பெட்டு மேலே அப்படியே ஏஞ்சி பத்துக்கணும் பாரு. ஓகேங்க, இப்போ நான் இவனை மர்கியாசாலனா பண்ண போகிறேன். ரெடியா? ஹலோ? இல்லை இவனை நம்ம இப்படி கொல்லக்கூடாது, இப்படி தான் கொல்லணும். இவன் ஒரு கையில் வச்சுக்கோ, கொஞ்சம் அங்கேயும் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருந்துப்போம். இங்கே இருந்துக்குன்னு இப்போ ஐயோ என்னடா தெரிய மாட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3, 2, 1 டோமால் பட்டுங்கிறாங்க. பெட்டு தூங்கினுங்கிறான் பாருங்க. தம்பி ஏஞ்சிடா, அப்புறம் அவன் தள்ளி விட்டுருவோம் பாரு.
இறங்கடா கீழே. மூஞ்சி மேலே கால் வைக்கும் பாரு. மூஞ்சி மேலே கால் வைக்கும். இறங்கடா தம்பி. ஓய் பத்துக்கணும். பெட்டு மேலே எப்படி தூங்கினுக்கான் பாருங்க. கையை எப்படி போட்டிங்கன்னு. இந்த வீடை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சரி எப்படா வெளில போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நாயை வச்சுனா இப்படி ஏறிட்டேன்னா ஆனால் நான் வெளில வந்துட்டேன் கொய்யால். எப்படா அவனை கொண்டுட்டு நம்ம போலீஸ் கேஸே இல்லாமல் நம்ம வெளில வந்துட்டோம். எப்படியே அதான்டா சீக்ரெட் கோலாடா என்ன. சரி வாங்க இந்த நாயை விட்டுட்டு நம்ம இப்போ போகலாம். இதுதான் நான் சொன்ன சீட்டு. அப்புறம் ஒன்று சீட் பண்ண போகிறேன். இதுக்கு பைக்கு காரு பைக்கும் வேணும் காரும் வேணும். இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காரு நான் உங்களுக்கு ஒரு கார் காமிக்கிறேன். இது ரோட்டில் போகிற காரு. அதுக்கப்புறம் நம்ம கேடிஎம் எடுத்துப்போம். கேடிஎம்க்கு 8888. ஓகே நம்ம டியூக் எடுத்துக்காச்சு. இப்போ இந்த டியூக்கை எடுத்துக்கின்னு கரெக்டாக அந்த காரோட கதவு இருக்குல்ல ஏறுற மாதிரி அந்த காரில் ஏறுவோம்ல அதுக்கு அந்த நிறுத்திடுங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி. அப்போனா இறங்கினா ஒன்றும் ஆகாது. சரி இப்போ நான் இப்படி நிறுத்திக்கினேன்னா ஐயோ இப்போ இறங்கிட்டேனா. இப்போ நான் இங்கே போகிறேன். இப்போ பாருங்கள். ஏறாடா கொஞ்சம் முன்னாடி தள்ளிப்போம். அப்போனா அந்த கார் சிம்பிள் வரும். என்னடா இது பின்னாடியே போயிடணும். இந்த காரு பைக்கு சிம்பிள் வந்தவுடனே நீங்கள் உள்ளே போய் ஏறிக்கணும். அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா காரும் வரும். இங்கே பாருங்களா எப்படியே இங்கே இவன் உட்காந்துருக்க போஸை பார்த்தீங்களா காமெடியாக இருக்கும். அப்புறம் ஒன்று இதில் பண்ணலாம். நீங்கள் கேமரா பொசிஷனில் மாட்டிங்கினீங்கன்னா இப்போ பாருங்கள். நான் அங்கே இருக்கேன். இப்போ நான் அங்கே இருக்கேன். அப்போ இது உள்ளே இருக்குது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேய்னா மோகினி பிசாசுன்னு சொல்லலாம். இப்போ இவனை ஏற்றி காலி பண்ணுறேன்டா. என்ன ஓகே தம்பி நில்றா. என்னையும் கொண்டு போடா. ஓடுறான் பாடுறா. இருறா என்னை விட்டுட்டு போகிறாடா. பயந்துருவான்டா. அப்புறம் மரத்தில் மட்டும் இடிச்சுக்காடா. நாங்கள் இடிச்சு போனோம். ஏட்றா அவனை. தம்பி ஆவ். ஓகே நம்ம இப்போ இந்த இறங்கிடுவோம். இந்த சீட்டை பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் நான் ஒன்று பண்ண போகிறேன். இந்த பைக்கை அப்படியே காண வைக்க போகிறேன். இது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பைக் இருக்கா. இப்போ நீங்கள் நாயை கூத்துக்கோங்க. நாய் இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். இப்போ நான் நாயை கூத்துக்கணுன்னா இப்போ பைக்கை மட்டும் தனியாக போக வைக்க போகிறேன். எப்படின்னு நீங்களே பாருங்களா. இப்போ நான் பின்னாடி வரேன்னா இப்படி பின்னாடி வந்துக்கோங்க. இந்த பைக்கையும் நல்லா ஒட்டில் நிற்க வச்சுக்கணும். நம்ம அப்படியே நம்ம இது பண்ண உடனே அப்படியே மண்ணுள்ள போயிடுவோம். ஆனால் என்னன்னா நீங்கள் செத்துருவீங்க இந்த சீட் பண்ணிங்கன்னா. திரும்பி இந்த பைக்கை விட்டு இறங்கினீங்கன்னா நீங்கள் காலி. இப்போ நாய் அந்த இதுனா தெரியுதா. அப்படியே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே பாருங்கள் மண்ணுள்ள போயிட்டானா. என்னடா நாய் மட்டும் தனியாக போட்டு அவன் கால் பார்த்தீங்களாங்க. டேய் போச்சு. இருங்க 1 மினிட். வெளில வாடா தம்பி. ஓகே நான் இது பார்ட் 2ல் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன். நான் பண்ண வந்த சீட்டே வேறு. நாயை காண போச்சிட்டேன். சரி இருங்க இப்போ நான் திரும்பி போகிறேன். இருங்க இப்போ திரும்பி இந்த சீட்டை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு புட்டி பண்ணுறோம். ஓகே இப்போ நாயை திரும்பி வர வச்சுப்போம். டாகி நம்பர் 660 போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து டியூக் நம்பர் போட்டுடலாம். 8888 போட்டிங்களா. ஒட்ட வந்துடுச்சா வரலையா. சரி இருங்க நாயை நம்ம கொஞ்சம் தள்ளிக்கலாம். நாய் பயலே கொஞ்சம் முன்னாடி போடா. ஓகே இப்போ நம்ம ஏறிப்போம். இப்போ நம்ம பைக்கு மேலே ஏறிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி
பின்னாடி என்னன்னா கால் மட்டும் இருக்கும். அந்த அதான் நான் உள்ளே போயிட்டேன். அங்கே பாருங்களா நீட்டிங்கன்னு வருது. ஐயோ நாய் அப்படியே லெக் பீஸ் மாதிரி கடிச்சிட்டுன்னு. சரி நான் வரேன். இப்போ நீங்கள் இப்போ போகிறீங்களா, நீங்கள் இந்த பைக்கில் போகிறீங்க. இப்போ நீங்கள் பொசிஷனை மாட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் நாய், இது நாய். சரி நான் இப்போ இது ஆவி, அதாவது இந்த பைக் உயிர் வந்து போடு அப்படியே ரோபோட் பைக் எப்படியே சூப்பரா. போடா வண்டியை கிளப்பு. அச்சுனது இல்லை அடிச்சந்த சொல்லு இவன் வந்தது இல்லை பைக்காரு தனக்கு நக்கிற இந்த பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டு போச்சு. ஹலோண்ணா கைஸ், இந்த வீடியோ நான் நாளைக்கு சுற்றி காமிக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோண்ணா இந்த வீடியோ பாய்.